ஓம் நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ஜெகத் ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹா. நாம் எப்பொழுதும் நம்மை படைத்த அந்த பிரம்மனை வணங்க வேண்டும். அதை தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் மிக மிக எளிமையாக தெரிந்து கொள்வது நல்லது. பிறகு நன்றாக வளர்ந்து நீங்கள் பூர்ணமாக அத்தியனம் ஒருவர் மூலம் கற்றுக்கொள்வது சிறந்தது. ஒரு குரு உங்களுக்கு வேண்டும். அந்த குரு நன்றாக சொல்லிக் கொடுப்பார். எதையும் பிராக்டிக்கலாக கற்றுக்கொள்வது நல்லது. இப்போதெல்லாம் ஆன்லைன், கம்ப்யூட்டர் இப்படியெல்லாம் சொல்வதெல்லாம் காலத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே கம்ப்யூட்டர், அதே செல்ஃபோன் உங்களை வாங்க, நல்லா இருக்கீங்களா, அக்கா எப்படி இருக்காங்க, அண்ணன் எப்படி இருக்காங்க, அது கேட்குமா? கேட்காது. இப்பொழுது மணி 12:01, நாம் வெளியே போகலாம், இப்படி யதார்த்த நிலையை சொல்லாது. இதுதான் விஞ்ஞானம். நாம் பரவாயில்லை, விஞ்ஞானத்துடன் ஒத்துப்போக வேண்டும். ஆனால் மெய்ஞானம்தான் சிறந்தது. நான் இப்பொழுதெல்லாம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குறித்த தேவை, அதை ஆசை என்று கூட சொல்லலாம். அது எப்பொழுதிலிருந்து வரும்? பால பருவம் தாண்டி குழந்தை பருவம் 5 வயது கழித்து நாம் பள்ளியிலே படிக்க வைக்கும் பொழுதிலிருந்து அதை ஊட்டி வளர்த்து வகைப்படுத்தும் பொழுது 15-16 வயது நிரம்பும் பொழுது அந்த குழந்தையினுடைய எண்ணத்தில், மனதில், சிந்தனையில், உடலில், செயலில் பல இறை சக்திகளை நாம் பூர்த்தியாக உற்பத்தி செய்து வைக்க வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு எல்லா விதமான காரியத்திலும் திடீரென்று ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் அரைக்குறையாக விஷயமே தெரியாதவர்கள் விளையாட்டாக சொல்வார்கள், இந்த ரோட்டில் பிளாட்பாரத்தில் இருக்கிற 10 ரூபாய் 20 ரூபா புத்தகத்தை வாங்கி படித்துவிட்டு எதையோ புராண கதைகளோ சாஸ்திரத்தையோ வார சூலத்தையோ ராகுகாலம் யமகண்டம் இப்படியெல்லாம் சொல்லி தன்னையே பாழ்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அடுத்தவரை பாழ்படுத்த வேண்டிய அவசியம் உண்டா என்றால் அது தன்னால் நடக்கும். முழுமையாக கற்று அறிந்து தேர்ந்து அதில் முழு பயிற்சி பெற்றவர் யார் என்பதை கண்டுபிடிப்பது நம்முடைய தலையில் எழுதியிருந்தால் தான் அது நடக்கும். அதனால் ஏதோ கொஞ்சம் கற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அது நமக்கு முதிர்ச்சியை தராது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு நிலையிலும் அடுத்த நிலை ஒன்று உண்டு. படிப்பு, கல்வி, ஞானம், ஜோதிஷம், தர்க்கம், சாஸ்திரம். இப்பொழுது சப்ஜெக்டுக்கு வருவோம், பகுதிக்கு வருவோம். நீங்கள் உங்களுடைய தாய்க்கு சாதாரணமாக அம்மா கேட்பாங்க ஒரு புடவை, அதை வாங்காமல் விட்டு கொடுக்காமல் விட்டு வெளியிலே எத்தனையோ இடங்களுக்கு பெருமைக்காக வஸ்திர தானம் ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கெல்லாம் செய்கிறோம். அது தானம் ஆகாது. நன்றாக தெரிந்து கொள்கள். மாதா பிதா குரு தெய்வம், மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா. இப்படி ஒன்றாக நமது அம்மாவுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் போடாமல் ஊரெல்லாம் அன்னதானம் இப்படி நடக்கும். அவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டு அவருடைய தேவையை பூர்த்தி செய்யாமல் யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டுக்கொண்டோ தானே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டோ இப்படி செய்வது தவறு. இது சித்தியாகாது, பூர்ணத்துவம் ஆகாது. தாய்ப்பால் இல்லை என்றாலும் நம்மை காமந்து செய்கின்ற தாயை போல அம்மா என்று கூப்பிடுகின்ற பசும்பால் தாய்க்கு ஈடானது. எல்லா கோடி தேவதைகள், 33 கோடி தேவதைகள் உறைந்திருக்கும் நடமாடும் தெய்வமே பசு. இப்படி பசுவை வைத்து கொண்டுதான் நமது வாழ்க்கை, இந்த உலகம், இந்த பாரத தேசம் இன்றும் நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது. அதனால்தான் ஒவ்வொரு இடங்களிலே ஒரு வீடு கிரகப்பிரவேசம், ஆலயத்திலே பூஜைகள், இதையெல்லாம் கோ பூஜையை செய்துவிட்டு தான் ஆரம்பிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு நட்சத்திரம், ஏதோ ஒரு ராசி, இதற்கு பரிகாரம்
இது செய்யலாமா அது செய்யலாமா என்று கேட்கிறீர்கள். பல பேர் கேட்கவும் மாட்டார்கள். அடுத்தவர்களை சோதிக்க கிளம்புவார்கள். இதுவும் தவறு. ஆகையினால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், முழுமையாக நாம் பாரத தேசத்தினுடைய அடிப்படையில், நான் அயல் நாட்டிற்கு செல்லவில்லை. ஒரு காலத்திலே இந்த கலியுகம் பிறப்பதற்கு முன்பே இந்த பாரத தேசம் மட்டும்தான் இது பூமியிலிருந்து, இந்த பூமி தான் உலகம், இந்த இந்தியா தான் உலகம். பாக்கி நாடுகள் எல்லாம் பிற்பாடு ஏற்பட்ட சிறு சிறு தீவுகள், அது நாடுகளாக மாறிவிட்டது. இப்படி தனித்தனி பாகங்களாக பிரிந்து சென்றது. ஒரு காலத்திலே இமயமலை இல்லை, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்திலே இந்து மகா சமுத்திரம் இல்லை. அதெல்லாம் பெரிய நகரமாக இருந்து காலப்போக்கிலே நாம் சொல்வோமே ராஜச தாமச சாத்வீக, இந்த 3 குணங்களும் அப்படியே சமநிலையில் வரும்பொழுதுதான் பிரளயம் என்று ஒன்று உண்டு. அது என்னைக்கு வரும்? ஒரு மனிதனுக்கு இப்போ காலம்பரை பேசிக்கொண்டே இருக்கோம், 1 மணி நேரத்தில் பேசி மாத்திரம், ஏயா காலம்பரை ஒன்று பேசுகிற, மத்தியானம் ஒன்று பேசுகிற. அதான் சாத்வீக ராஜச தாமச குணம். இது எல்லோருக்கும் உண்டு. ஆகையினால் நீங்கள் பிறந்த கிழமையை அநேகமாக ஜோதிடம் பார்க்கும் பொழுது என்ன கிழமையில், என்ன திதியிலே, வளர்பிறையா தேய்பிறையா, என்ன நட்சத்திரத்திலே, எந்த வேளையிலே, சாத்வீக ராஜச தாமச வேளையிலையா, அன்னைக்கு பிறக்கும்பொழுது நேத்திரம் எப்படி இருந்தது, ஜீவன் எப்படி இருந்தது, யோகினி எப்படி இருந்தது, பக்ஷி எப்படி இருந்தது, இவையெல்லாம் நாம் மிக கவனமாக கண்காணிக்க வேண்டும். முக்குண வேலை, மேல் நோக்கு நாளா, கீழ் நோக்கு நாளா, சமநோக்கு நாளா, ஊர்த்வ அதோமுக இப்படின்னு சொல்கின்ற சமஸ்கிருதமே வேண்டாம். இப்படி சமநோக்கு நாளாக உங்களுடைய பக்ஷி வளர்பிறையில் தேய்பிறையில் என்ன பக்ஷி என்று கணக்கிட வேண்டும். இப்படி இதையெல்லாம் கணக்கிட்டு ஒரு முழுமையாக வேதங்களை தெரிந்தவர்கள், சாஸ்திரங்கள் தெரிந்தவரிடம் இதை நீங்கள் தெளிவு பெறவும் வேண்டும். ஆனால் இதை கற்றுக்கொள்ளும் பொழுதும் ஒரு ஆசான் வேண்டும். ஏதோ தடியெடுத்தவன் தண்டல்காரனாக ஆகிவிட்டான். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் அருள்வாக்கு ஜோதிடம் ஓஹோ என்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. 2வது, அவர்களுடைய நிலைமை என்ன, ஆயுள்கள் என்ன? இப்படி ஜோதிடர்கள் படாத பாடுபடுகின்றார்கள். அதெல்லாம் அவர்களுக்கு தான் தெரியும். ஏனென்றால் அடுத்தவருடைய கர்மா வைத்தியன் டாக்டருக்கு நோய் வராதா? வரும். ஜோசியனுக்கு கஷ்டம் வராதா? வரும். போலீஸுக்கு பயம் வராதா? வரும். ஆகையினால எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலிலும் அவர்களுக்கும் அந்த சோதனையோ அந்த கஷ்டமோ உண்டு. இதுதான் யதார்த்தம். டாக்டர் இருக்கார், ஒரு மாத்திரை சாப்பிடக்கூடாதா? ஏன் நீங்களே வைத்தியராஜ், ஏன் சார் இந்த பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிட்றீங்கன்னு கேட்பீங்களா? அவருக்கும் அந்த வியாதி உண்டு. அதனால் ஒரு ஜாதகத்தை, ஒரு லக்கணத்தை குறிப்பதற்கு முன்பு மிக மிக நல்ல கவனமாக வளர்ப்பிறையிலே எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்குத்தான் எழுத்து அறிவித்தநாதர் ஒன்று இருக்கின்றார். இதற்கெல்லாம் உபயோகமாக அகஸ்திய மகரிஷியை, உங்களுடைய குலகுருவை கேட்டு உங்களுடைய ஜாதகத்திலே நீங்கள் பெண்களாக ஆண்களாக பிறந்திருந்தால் என்ன கிழமை, இதுவரை பிறந்த கிழமையுடன் அடுத்த ஒரு கணவனோ மனைவியோ தேடும்பொழுது அந்த கிழமையை சேர்ப்பதே கிடையாது. நட்சத்திரம் பார்க்கிறோம், வசிய பொருத்தம் பார்ப்பதே இல்லை, யோனி பொருத்தம் பார்ப்பதே இல்லை, ரஜ்ஜு பொருத்தம் பார்ப்பதே இல்லை. பரவாயில்லை, சஷ்டாஷ்டக தோஷம் பார்ப்பதே இல்லை, அனுகூல சஷ்டாஷ்டகம். ஏதோ ஒருத்தன் சொல்லுவான் உங்களுக்கு சந்திராஷ்டமோன்னு, அது எத்தனை நிமிடம் என்ன செய்யும்? அந்த சந்திராஷ்டம தினத்திலே பிரபலாஷ்ட யுகம் ஒன்று வருகின்றதே, அது என்ன செய்யும்? யாருமே சொல்வதில்லை, வேதனைக்குரியது. இப்படி ஜோதிடர்கள் தயவு செய்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். காரணம், பல ஜோதிடர்கள் தலைமுறையை காணா போய்விட்டது. ராஜாக்களே, பெரிய பெரிய நம்ம நாட்டை ஆண்ட ராஜாக்களே இருந்த இடம் தெரியாமல் போயிட்டாங்க. ஏன்? கரணம் தப்பினால் மரணம். இந்த ஜோதிடத்திலே கரணம் என்பது மிக மிக முக்கியம். என்ன கரணம், என்ன தொழில் செய்யலாம் என்பதை உறுதியாக எடுத்து சொல்லுகின்ற கரணம். கரசை என்கின்ற கரணத்திலே நிறைய சுபமுகூர்த்தம் வைத்து கொடுக்கின்றார்கள். குறிப்பாக திருமணம் கரசை கரணத்தில் வைத்தால் திருமணம்
அது நீ வாய்ப்பே இல்லை. அதை சொல்லக்கூடாது, அந்த மாதிரி அபத்தமான வார்த்தை வருகிறது. இப்படி நீங்கள் ஒன்றும் சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு குரு மூலமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்திலே எல்லோரும் பூணூல் அணிந்திருந்தார்கள், சிகை என்கின்ற குடுமி வைத்திருந்தார்கள். இப்பொழுது நவீனமயமாக மாறிவிட்டது. மீண்டும் அது ஒரு காலத்திலே இப்பொழுது ஆட்டுக்கல் அம்மி எப்படி மறைந்து போனதோ அதுபோல மீண்டும் எல்லோரும் குடுமி வைத்துக் கொள்வார்கள், பூணூல் போடுவார்கள். பூணூல் என்பது ஒரு ஆணை காக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நூல். அதுதான் வாசிக்கலையை, அதாவது சந்திரக்கலை சூரியக்கலையை கொண்டு போவதற்காகத்தானே தவிர இது ஒரு குலத்தை சார்ந்தது அல்ல. எல்லா தெய்வத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூணூல் வரையப்பட்டு இருக்கும். அர்ச்சாவதாரம் கல் சிலையிலே சிற்பி பூணூல் போட்டிருப்பார், பிள்ளையாறு, பெருமாள், முருகர் எல்லாருக்கும். காரணம் அதில் தான் விஷயமே இருக்கின்றது. அந்த பிரம்மம் முடிச்சு அந்த பூணூலில் உண்டு. நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல நாம் பிரம்மாவால் சிருஷ்டிக்கப்பட்டோம். படைக்கும் போதே நமது தலையெழுத்தை எழுதிவிட்டான். அதை தெரிந்து கொள்ள ஒரு சித்தன் வேண்டும். நமது தலைக்கு மேல் 12 அங்குலத்திற்கு மேல் ஒரு ஒளிவட்டம் ஒவ்வொருவருக்கும் பச்சை, நீலம், ஆரஞ்சு கலரில் இருக்கும். சிகப்பு கலரில் வந்தால் எப்படிப்பட்ட ஆபத்து! அதுதான் ஆரோ என்று சொல்லுங்கள். ஆங்கிலத்திலே ஒரு ஒளிவட்டம், சித்தர்களுக்கு பெரிய ஒளிவட்டம் ஒன்று இருக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் நமது ஜீவித சக்தியானது நமக்கு தலைக்கு மேல் இருக்கும். உன் தலைக்கு மேலே இருக்குது உனக்கு தெரியுமா? உன் முதுகை நீ பார்க்கும்போது நீ தாண்டா சித்தம்பார். என்னுடைய வாத்தியார் நான் பேசும்போது யார் ஒருத்தர் தன்னுடைய முதுகை பார்க்க முடியுமோ அவனே சித்தன். கலியுகத்திலே அதிகமான அன்னதானத்தை செய்து கொண்டே இருந்தால், குறிப்பாக அண்ணாமலையில், அவன் ஒரு சித்தனே. அன்னம் பெருமை கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனமே நல்ல, அதாவது முடிவான இறுதி காலத்திற்கு சொல்லுமே வைகுண்டம் கைலாயம் நாம சங்கீர்த்தனம் தான், நாம பாராயணம் தான் கலியுகத்தில். ஒவ்வொரு யுகத்திற்கு தகுந்தது போல். ஆனாலும் எந்த யுகமாக இருந்தாலும் ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். ரிக் வேதத்திலிருந்து 8 எழுத்து, யஜுர் வேதத்திலிருந்து 8 எழுத்து, சாம வேதத்திலிருந்து 8 எழுத்து, இவையெல்லாம் முழுமையாக வேத வித்துக்களை வைத்து கடைந்து எடுத்து வரப்பட்டது. இதற்கு ஆதாரம், அதாவது மகான் முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சார் உபன்யாசத்திலே நீங்கள் ஆதாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் ப்ரூஃப் கேட்பீங்க. இந்த 24 எழுத்துக்களை அக்ஷரங்களை கொண்டுதான் சதுர்விகும் சதி, அதுதான் காயத்ரி மகாமந்திரம். காயத்ரி மகாமந்திரத்தை நீங்கள் ஜெபிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் சந்தியாவந்தனம் பண்ணாலும், எந்த பூஜை, புனஸ்காரம், ஹோமம், யாகம், யக்ஞம் எது செய்தாலும் பலனை தரவே தராது. அன்று ஒரு நாள் விரயமாக போய்விட்டது. அது சொல்லுவார்கள், அது நாசமாக கூட போய்விட்டது. அந்த காலத்திலே சூரியனை பார்க்காமல் பெரியவர்கள், அது சில நாளுக்கு மப்பு மந்தாரமாக இருக்கும், சூரியனை பார்க்க முடியாத நிலை. ஓரிரு நாட்கள் இருந்தாலும் பெரியவர்கள் சூரியனை பார்த்த பிறகுதான் உணவு ஏற்று கொண்டு வந்தார்கள். 120 வயசு 130 வயசு இருந்ததுக்கு காரணம், அப்படி நமக்கு ஆதிமூல கிரகமான உலகத்தையே இயக்கக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய முதல் சக்தி சூரியன். ஆதித்யேன பாவ சர்வே லோகாமகீயந்தே, இப்படி சொல்லுகின்றமே. இப்படியெல்லாம் எல்லாவற்றையும் விட்டு எளிய முறையில் ஜோதிடம், குறுகிய காலத்தில் பலன், விறுவிறுப்பு, பரபரப்பு, அப்படி போடுகிறார்கள், தவறு. இப்படி ஜோதிடர்கள் தன்னை ஜோதிடர்கள் என்றே சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். நாங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளும் போது, ஒரு ஜோதிஷம் கற்றுக்கொள்வதற்கு முதலிலே நாம் வேதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், சகுனத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், பக்ஷியினுடைய சாஸ்திரம், கோசாஸ்திரம், அஸ்வசாஸ்திரம், கஜசாஸ்திரம், விக்ஷசாஸ்திரம், பக்ஷி சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், லக்ஷண சாஸ்திரம், அங்கசாஸ்திரம், சாமுத்திரிகா லக்ஷணம், இப்படி இவையெல்லாம் படித்துவிட்டு வாஸ்து குறிப்பு, ஆலய நிர்மாண சாஸ்திரம், அந்த ஸ்தல வாஸ்து, இவையெல்லாம் தெரிந்து கொண்டு ஜோதிடத்தை ஆரம்பிக்கும் போது குறைந்தது ஒரு 10 வருடமாவது அந்த காலத்தில் பிடித்தது. காரணம், வேறு வேலை கிடையாது, அதையே சொல்லிக் கொடுப்பார்கள்.
இப்படி ஒரு விருட்சத்திற்கு அடியிலே நின்று கொண்டு இந்த காரியத்தை நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன நடக்கும், எந்தெந்த விருட்சம் எந்தெந்த மரத்திலே எந்தெந்த தேவதைகள் விரைந்திருக்கிறது என்றது விருட்ச சாஸ்திரம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதுதான் இன்று மூலிகா தத்துவம், சித்த மருந்து. இப்படி ஆயுர்வேத மருந்து, ஆயுர் என்றால் ஆயுளை வளர்க்கின்ற, ஆயுளை முழுமையாக நோய் நொடியற்ற வாழ்க்கையை கொடுக்கின்ற ஆயுர் வேதம். வேதத்திலே ஆயுர்வேதம் மிக முக்கியமான, தனுர்வேதம் என்பது தனியாக இருக்கிறது, வேதத்தில் பல இருக்கின்றது. இப்படி ஞானம் என்பதால் நமக்கு தெரிந்தது ஞானங்கள், தெரிந்த ஒரு குறிப்புகள் ஞானம், தெரியாதவை அஞ்ஞானம். நமக்கு தெரிந்தோ தெரியாம, ஞாதிகள் என்றால் நம்மை சார்ந்தவர்கள் என்று சொல்வார்களே, அதுபோல அஞ்ஞானம், எத்தனையோ கோடி தெரியாதவைகளாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அரையும் குறையுமாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஜோதிடத்தை தயவு செய்து தொட்டு விடார்கள். ஆனால் ஜோதிஷ குறிப்பு வேண்டியதான். ஆனால் எல்லாவற்றிற்கும் இனிமேல் என்ன எல்லாம் நடக்க இருக்கின்றது என்பதை நமது சர்க்குரு வெங்கட்ராம சுவாமிகள் திருவண்ணாமலையிலே தினமுமே கிரிவலம் வந்து பல ஆயிரம் பேருக்கு கையினால் சமைத்து அன்னதானம், லட்டு தானம், ஆடை தானம், இப்படி பலவிதமான இனிப்பு தானங்களை எல்லாம் டன்னு டன்னாக கொடுத்தார். எந்த சித்தர் எப்பொழுது எத்தனை மணிக்கு எந்த இடத்திலிருந்து எந்த லோகத்திலிருந்து எப்படி வருவார் என்பதை சுட்டி காட்டி செய்து காட்டினார். இப்படி தனது ஆசிரமத்தின் வாசலிலே ஒரு காலத்திலே பெரிய, அதாவது மகர சங்கராந்தியின் போது வாசலிலே கரும்புகளை வைத்து அதன் சாட்சியாக பெரிய பெரிய பானைகளிலே சக்கரை பொங்கல் வைத்து அன்று தானம் கொடுத்தார், முழு பானையுடன். காரணம், அன்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு பெரிய மூத்த அடியாருக்கு அன்றைக்கு அந்த லோகத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகள்லாம் வாதியார் மறைமுகமாக செய்து காட்டினார். ஆகினால் ஒரு குரு ஒரு காரியம் சொல்லினால் அதற்கு உள்ளர்த்தம் கண்டுபிடிக்க கூடாது. ஒரு சுக்குக்குள்ள இருக்கு சூக்ஷ்மம் என்று சொல்வார்கள். அப்படி ஒருத்தர் சொல்வதை கண்மூடி வந்தவன் மண்மூடி போக மாட்டான்டான்னு சொல்வார் வாத்தியார். எங்களை நம்பி கண்ணை மூடி வந்தவன் மண்மூடி போக மாட்டான் அப்படிம்பார். அப்ப எதையும் ஒரு சந்தேக பார்வை, குறுக்கு கேள்வி, அதிக பிரசங்கம், அதாவது ஓவர் டாக்கிங், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இதுதான் நம்மை கொல்லுகின்றது. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வாழ்க்கையிலே என்ன இருந்தாலும் நிம்மதி இல்லை. எதுவோ ஒரு குறை வந்து தாண்டவமாடும். நேற்று நாம் ஒரு சாதாரண ஏழ்மை நிலையில் இருந்தோமே, இன்று பரவாயில்லையே, கொஞ்சம் வந்து விட்டதே போதும் என்கிற மனம் வராது. அதை அடுத்ததை பார்த்து இன்னும் கொஞ்சம் அடுத்தது, ஒரு சைக்கிள் வாங்கினோம், 2வது ஸ்கூட்டர் வாங்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆடம்பரமான வாகனங்கள் 1 கோடி 2 கோடி இருந்தால் கூட அந்த ஆசை அடங்கவில்லையே. காரணம், போதும் என்கின்ற மனம் வரவில்லை. ஆனால் கொண்டு வரும்போது, பிறந்த போது எண்ணத்தை கொண்டு வந்தோம், போகும்பொழுது எதையுமே கொண்டு போக போவது இல்லை. இதுதான் சாஸ்வதம். எத்தனை ஒரு நாள் வருவான், ஒரு நாள் போவான், ஒவ்வொரு நாளும் துயரம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உதாரணமாக நாம் யாரையும் குறிப்பிடவில்லை. விளக்கு, காலையில் சூரியன் நமக்கு ஒளியை கொடுக்கிறான், இரவில் விளக்கு ஒளி, அதுதான் ஜோதி. இப்படி அந்த ஜோதி என்கின்ற பெயரிலே சில பேர் வைத்திருப்பார்கள். முதலில் அவர்கள் வாழ்க்கையிலே நன்றாக இருப்பது போல் தோன்றும். அந்த ஜோதி தத்துவத்திற்கு தகுந்த அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பெயர் வைத்தவர்கள் சொன்னார்களா, ஒரு குருவை கேட்டு சென்றார்களா என்று கேட்டால் சில இடங்களில் நடந்திருக்கலாம். பல கோடியில் ஒருத்தர். அவர்கள் தினமும் குறிப்பாக எளிமையாக அவர்களுடைய இல்லத்திலே ஜோதி என்கின்ற தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆலயங்களிலும் அவரவர் குல வழக்கப்படி இருந்து கொள்ளும். அந்த ஜோதி தரிசனத்தை அவர்கள் பார்த்திருப்பார்களா என்றால் அவர்களை கேட்டுப்பார்கள். நான் போன வாரம் வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றினேன், விளக்கேற்றினேன், 2 விளக்கு ஏற்றினேன், அந்த கோயிலில் ஒரு விளக்கு. இதுதான் ஜோதி. பெயர் நன்றாக இருக்கும், உத்தியோகம், வேலை, படிப்பு நன்றாக இருக்கும், வாழ்க்கை பெரிய போராட்டமாக இருக்கும். இப்படி ஒரு பெயரினுடைய தத்துவத்துக்கு தகுந்த மாதிரி நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் வேதமானது சொல்கின்றது. இப்படி 24 எழுத்துக்களை கொண்ட காயத்ரி எழுத்து தான் சில ஆலயங்களிலே திருவள்ளரையிலே உத்தராயண தட்சாயண படியிலே காயத்ரி படிக்கட்டுகள் என்று உண்டு. இப்படி காயத்ரி படிக்கட்டுகள், காயத்ரி மண்டபம், ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி ஆலயம், அரசர் கோவில் ஆலய மண்டபம்,
காயத்ரி மண்டபம் என்று இருக்கிறது. இதில் உட்கார்ந்து அமர்ந்து யாராவது காயத்ரி மந்திரம் ஜெபித்தார்களா என்றால் கிடையாது. சுந்தர மகாலட்சுமியை வணங்கி வந்துட்டால் குபேர செல்வம் வந்துவிடும். அவர்கள் சொல்லிடுவார்கள், தீர்ந்து போச்சு. அந்த மண்டபத்தில் உட்கார்ந்து காயத்ரி மந்திரத்தை பரிபூர்ணமாக ஏன் 1008 ஓதுவதற்கு நேரம் பற்றவில்லை, ஏன் போய் சொல்கின்றீர்கள்? ஊர் சுற்றுவதற்கு, அங்கு சுற்றுவதற்கு ஒரு நாள், 10 நாள், ஒரு மாதம் வீணடிக்கின்றோம். இப்படி செய்து நம்மை நாமே வீணடித்து கொண்டு பாழடித்து கொண்டு சுற்றி கொண்டு இருக்கின்றோம். இதை மாற்ற வேண்டும். ஒரு மனிதன் எந்த தினத்தில் பிறந்தானோ அதற்கான நிறம் என்ன, அந்த கிரகத்தினுடைய பலன் என்ன, அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான நாம் சாதாரணமாக அதற்கு தகுந்த அந்த கிரகத்துக்கு தகுந்த பூ நம்ம சொல்லுவோம். ஆதித்ய வர்ணம், அதாவது கேது வட்டம், சித்திர வர்ணம், சித்திர புஷ்பம், சித்திர ரதம், இப்படி எல்லாமே கேது எல்லா வர்ணங்களையும் கொண்டவன். இப்படி வேதத்திலே சொன்னது போல கேதுக்கு என்ன கலர்? சில பேர் 4ஆம் நம்பரிலே பிறந்திருப்பார்கள். 4, 13, 22, 31ஆம் தேதியில் பிறந்திருப்பார்கள். அந்த நாம் ஆங்கில தேதியை தான் பயன்படுத்தி இந்த உலகத்துடன் ஒட்டி வாட வேண்டும் என்று நாம் இருப்போம். ஆனால் வைத்த பேரு அந்த ஆங்கில தேதிக்கு நேராக இருக்குமா என்றால் இல்லை. என்றால் அந்த தேதி, அந்த ஆங்கிலம் இந்த நாளில் வரும்போது ராகு, என்னை ராகு போட்டு ஆட்டுது, ராகு மகாதசியே இல்லையே, எனக்கு நாகதோஷம் எப்படி வந்தது? நீர் வைத்த பெயரில் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த பொருள், அந்த தானியத்தை உபயோகப்படுத்துவதே இல்லை, அந்த கிரகத்தை வணங்குவதே இல்லை, நம்பிக்கையே இல்லை. இந்த உடலிலே 9 வாசலிலும் 9 கிரகங்கள் இருக்கிறது. உடலுக்கு 9 வாசல். இது வழியாக தான் நம்முடைய வாழ்க்கை நடக்கின்றது, வாழ்க்கை முடிகின்றது. இப்படி நமக்கும் நம் உடலுக்கும், நமக்கும் இந்த உலகத்திற்கும், நமக்கும் இந்த பரவலிக்கும், நமக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும், எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாமே வெவ்வேறு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் என்பது குருவருளால் அடியேன் ஒரே நாளிலே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் அதை பரிபூர்ணமாக கேட்டு தெரிந்து கொள்ளுபவர்கள் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு புரிதல் வேண்டும். இதற்காகத்தான் காயத்ரி மகாமந்திரம், 4 வேதத்துக்கும் பொதுவான ஒரு தேவதை இருக்கின்றது என்றால் அது காயத்ரி மந்திரம்தான். இந்த காயத்ரி மந்திரத்தை யார் ஒருத்தர் மனமாற தினமும், எவ்வளோ சார் சொல்கிறது, 10 சொன்னால் போருமா, 100 சொன்னால் போருமா? அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 10 தடவை மூச்சு விட்டால் போரும், பாக்கி நேரத்தில் மூக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்னு சொன்னால் எவ்வளவு கோவப்படுவீங்க? எங்களை இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஒவ்வொரு மூச்சும் விடும்போதும் இழுக்கும் போதும் நாம் உடலில் காயத்ரி மந்திரமானது ஒரு நீரோடை போல ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் அது நம்மை கண்டு விலகி ஓடும். விலகி விடும் கிடையாது, விலகி ஓடும். இப்படி நமக்கு லட்சண சாஸ்திரங்கள், சகுன சாஸ்திரங்கள் பிறக்கும்போது எதெல்லாம் முக்கியமோ அதுபோல் பெண்களுக்கு தான் அந்த சொல்லுவாங்களே, பெரியவளாகிவிட்டால், புஷ்பவதி ஆகிவிட்டால் அந்த நாள் மிக மிக முக்கியம். அது பெண்களை பொறுத்தவரையும் 2வது ஜென்மம், திருமங்கல்யம், அதாவது ஜாதகர்மா என்று திருமணத்தின் போது செய்வார்கள். அந்த நேரத்திலே பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு 3வது ஜென்மம். கன்னிகாதானம் கொடுத்து விட்டோம், 4வது ஜென்மம். திருமங்கல்ய தாரணம் ஆகிவிட்டது, 5வது ஜென்மம். அவளுக்கு நிஷேகம் என்று ஒன்று நடந்து விட்டது, 6வது ஜென்மம். குழந்தை ஒன்று பிறந்து விட்டது, 7வது ஜென்மம். பெண்களுக்கு 7 ஜென்மங்களை இந்த பிறப்பிலே முடித்துவிட முடியும். ஆண்களுக்கு அது முடியாது. தபோ வலிமை, மந்திர, அதாவது மந்திரம்னா நல்லதே செய்ய, தேவதா உபாசம். இந்த காயத்ரி மந்திரம் சந்தியாவந்தனம் பண்ணாமல் எந்த ஹோமங்கள், யாகங்கள், யக்கிகள், பூஜைகள், சத்யநாராயண விரதம் எது செய்தாலும் அது பூர்த்தியாகாது. இப்படிதான் ஒருவர் மிக வைராக்கியமாக நல்ல யோக்கியதை உள்ள காயத்ரி உபாசனை கொண்ட அனுஷ்டானம் உள்ளவரை வைத்து தான் தனது தகப்பனாருக்கு ஒரு காலத்திலே திதி கொடுக்க வேண்டும் என்று அந்த திதி நேரமானது விட்டு சென்று விட்டிருந்தது. பல நேரங்களாக, பல காலமாக ஓடிவிட்டது. ஒரு நாள் ஒருத்தர், சகல வல்லமை உள்ள ஒருத்தர், பெரிய மகான் போல ஒருத்தர், வேத வித்து என்று சொல்வார், சாஸ்திரிகள் என்று வைத்துக் கொள்கிறேன். அவரை பார்த்தவுடனே அவருடைய வீட்டிலே அவரை கூப்பிட்டு உபச்சாரங்கள்லாம் செய்து
முழுமையான சிரார்த்த சம்பரட்சணை எல்லாம் செய்து சாப்பாடு முடிந்தவுடன் அந்த பிராமணனுடைய முன்னிலையிலே பெரிய உருண்டை பிண்டத்தை பிடித்து வைத்து அவருக்கு நேர அவர்தான் சிரார்த்த சம்பரட்சண, அவர் அந்த சம்பரட்சணனா அதை கொண்டாடியவர், அதை பராமரித்தவர், அதற்கு அதிகாரி. அவருக்கு நேர பிண்டத்தை வைத்து எள்ளும் ஜலமும் ஊற்றும் பொழுது எள்ளு இவர் இப்படி பார்த்தார். ஒரு பாத்திரத்திலே, ஒரு பஞ்ச பாத்திரத்திலே ஜலம் இருக்கிறது, எள்ளு இருக்கிறது, அந்த பிண்டத்தின் மேல் விட வேண்டும். அந்த மந்திரம் அப்புறம் விளக்கமாக பார்ப்போம். முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சார் சொன்னதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்களேன். ஏனென்றால் நான் எடுத்தேன் கவித்தேன் என்று சொல்லிவிட்டேன் என்று கமெண்ட் அடிக்கக்கூடாது. அந்த திரவமான ஜலமானது திடப்பொருளாக மாறி தண்ணீர் விழவில்லை. காரணம், இந்த சிரார்த்த உணவை அந்த பதார்த்தத்தை சாப்பிட்ட அந்த பிராமணன் அப்படி லைட்டாக அப்படி கிராஸாக பார்த்தா நின்று போச்சு. சுவாமி, என்ன சுவாமி அந்த தீர்த்தம் விழவில்லையே என்று சொல்லும் பொழுது, ஆபகா, ஆபகா என்றால் தீர்த்தம். அதான் ஆப்போவை சர்வா தேவதாகா, அதிலிருந்து வந்து ஆபகா. நீர் எல்லாத்துலேயும் கெட்டிக்காரர், அதாவது வரட்டு வைராக்கியம் பிடிச்சி இப்படிப்பட்ட ஆளை தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள், இது தவறு. இப்படி நீ முதலில் சந்தியாவந்தனம் காயத்ரி மந்திரம்லாம் செய்தாயா? ஆகையினால் இதற்கெல்லாம் நீ உன்னை தயாரான ஒரு எல்லாத்தையும் தெரிந்த வித்தை தெரிந்தவனாக நீ இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி இப்பொழுது விடு என்று சொன்னால் அந்த தீர்த்தமானது கடகடகடவென்று அந்த பிண்டத்தில் விழுந்தது, எள்ளும் ஜலமுமாக. அப்படி திரும்பி பார்த்த ஒருவரே அதை ஸ்தம்பிக்க செய்வதே ஆபஸ்தம்ப. அந்த ஆபம் என்கின்ற தீர்த்தத்தை ஸ்தம்பனம் என்று நிறுத்தி வைத்த ரிஷியே ஆபஸ்தம்ப மகரிஷி. எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் என்ன சூத்திரம்னு. ஆபஸ்தம்ப சூத்திரம், போதாயன சூத்திரம்னு இப்படி சொல்லுவாங்க. பாக்கி பார்த்தால்னா அதுக்கு விஷயம் என்னன்னு கேட்டால் பப்பரப்பேன்னு முழிப்பாங்க. அதனால் விஷயங்களை நிறையாக பார்ப்போம். இன்று முழுமையாக செவ்வாய் பகவானை வணங்க வேண்டும். செவ்வாய்க்குள்ள வர்ணத்தினுடைய ஆடைகளை அணிய வேண்டும். செவ்வாய்க்கான காராமணியை, துவரை, அதற்கெல்லாம் நீங்கள் உள்ள தானியங்களை சமைத்து படைத்து தானம் செய்ய, எல்லாம் தர்மத்தில் தான் எல்லாவற்றினுடையும் நீங்கள் முழுமைப்படுத்த முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல வித்வான் இருக்க வேண்டும். அதை முழுமையாக உங்கள் வீட்டில் நடக்க இருக்கின்ற கிரகப்பிரவேசம், உபநயனம், அந்த பிரம்ம உபதேசத்தை, அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு தகப்பன் எத்தனை கோடி முறை ஜெபித்திருந்தானோ அவன்தான் அந்த குழந்தைக்கு உபநயனம் செய்து பிரம்மோபதேசம் செய்கின்ற யோகிதை உண்டு என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பூனல் வைபவம், உபநயனம், பிரம்ம உபதேசம் என்று ஏதோ ஊர் மெச்சிக்கின்ற அளவுக்கு நானும் என் பிள்ளைக்கு பூனை போட்டேன் என்று செய்து விட்டார்கள். இதற்கு காரணம் அவருக்கு மூதாதையர் வழிபாட்டை விட்டதும், அந்த வழியில் வந்த குருவை தவற விட்டதும், ஆடம்பர வாழ்க்கைக்காக ஊரை கூட்டு அது செய்ததும் காரணம் என்று எங்களது கருத்து. இதில் மாற்றம் கண்டிப்பாக இருக்காது, தவறு அதிகமாக இருக்கும். அந்த பிரம்மச்சாரி குழந்தைக்கு காமம் நுழைவதற்குள் நீ காயத்ரியை நுழைத்தாயா என்றால், நீ உன்னை சரியாக உத்தமமானாக யோகிதையாக உள்ளவனாக நீ வைத்தாயா, நீ இருந்தாயா என்று நீங்கள் உங்களது மனதை கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது வருகின்ற சந்ததியினருக்கு தகப்பனார் இப்பொழுதே காயத்ரி மந்திரத்தை சதா சர்வகாலம் இரவு பகல் இல்லாமல் நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கலாம். என்ன, எந்த தேவதைக்கும் தீட்டு கிடையாது. நமது எண்ணங்கள், நமது செயல்கள் தான் தீட்டு வருமே தவிர எந்த தெய்வத்திற்கும் தீட்டு கிடையாது. சந்திர கிரகணம், கதவு மூடு நடைய மூடு என்று சொல்லுகின்றார்களே, அந்த மாதிரி சொன்னவர்களெல்லாம் இன்று படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் நம்ம வீட்டிலே ஹோமங்கள் செய்து யாகங்கள் செய்து பூஜை செய்ய வருகின்றார்கள் சொல்லுகின்றார்களே, அவர்கள் முழுமையான சாஸ்திரம் தெரியாத பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டு வருகின்றவர்கள், அவ்வளவுதான். இவரெல்லாம் வீட்டில் வச்சு நீங்கள் அவரே அரையும் குறையுமா உள்ளவர் உங்களுக்கு என்னத்தை சொல்லி கொடுக்க போகிறார்? இதை செய்யாத அதை செய்யாத. லௌகீகமாக சிறிதாக செய்தாலும் முழுமையாக செய்து முழு பலனையும் பெற வேண்டும். ஒரு நெல்லை ஊற போட்டு விதையை மண்ணில் போட்டால் 100 நெல் விளைய வேண்டும், அதுதான் சத்தியம். இப்படி காயத்ரி மந்திரத்திற்கு ஒரு ராஜாவிற்கு ஆந்திர தேசத்தில் நடந்த கதை.
ராஜாவிற்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்து புண்ணியாக வாஜன மந்திரங்கள்லாம் சொண்டு அன்றைக்கு எல்லாம் நடந்தது. வீட்டிலேயே சுத்தம் பண்ணி பிராமண சகல வேத வித்தெல்லாம், ஏன்னா மகாராஜா இல்லையா, எல்லோரும் 4 வேதத்துக்கும் உத்தமமான அவர்களை அழைத்து வேத பாராயணம் நடந்து குழந்தைக்கு புண்ணியாக வாஜனம் நடந்து முடிந்து விட்டது. அந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. இந்த ஆதாரத்தை நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். பிரம்மஸ்ரீ முக்கூர் லட்சுமி நரசிம்ம சுவாமிகள் சொன்ன உபன்யாசத்தில் நான் இருந்து கேட்டது, அடியேன் அருகில் இருந்து கேட்டது. அந்த குழந்தை அருகில் உள்ள சின்ன தொட்டியில் எப்படியோ தவறி போய் விழுந்து இறந்து விட்டது. மகாராணி பார்த்து விட்டால் மனதில் துக்கம் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அந்த குழந்தையை துடைத்து அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த வேத சதஸில் போய் ராஜாவுக்கு பக்கத்திலே ராணி அமர்ந்து இருந்து எல்லாருக்கும் அந்த விசேஷமான ராஜ உபச்சாரமான சாப்பாடெல்லாம் போட்டு அவர்களுக்கு தேவையான தட்சணைகள் சம்பாவனைகள் எல்லாம் கொடுத்து ஆசீர்வாத அக்ஷதை எப்படி போட வேண்டும், அக்ஷதை நுனி உடையாமலும் முழுமையாகவும் நெய்யில் தயாரித்ததாகவும் 80 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் திருக்கரங்கினால் மந்திரங்களை ஓதி தயாரித்த அக்ஷதைகளினால் அந்த காலத்திலே அவரவர்கள் எழுந்து அந்த தம்பதியருக்கு அந்த குழந்தைக்கு அக்ஷதை போட்டார்கள். அவரவர்களும் ஒரு வேத மந்திரம், ஆயுரசி விஸ்வாயுரசி விஸ்வம் ஆயுரசி சர்வாயுரசி சர்வம் ஆயுரசி ஒருத்தர் மந்திரம் ஓதி அக்ஷயை போட்டார். சதமானம் பவதி சதாயு புருஷகா என்று ஒருத்தரை அக்ஷதை போட்டார். இப்படி 4 வேதத்திற்கு உள்ள மந்திரத்தை சொல்லும் பொழுது அக்ஷதையானது அந்த மகாராணி மகாராஜ் மற்றும் அந்த குழந்தையின் மேல் பட்டு விட்டது. இறந்து போன குழந்தையினுடைய காலானது கொஞ்சம் கொஞ்சமாக அசையத் தொடங்கியது. குழந்தையினுடைய தலை அசைய ஆரம்பித்தது. ராணி பார்த்து விட்டால் இதை ராஜாவுக்கே சொல்லாமல் மறைத்தாள். அப்படி இறந்து போன குழந்தையும் வேத மந்திரம் எழுப்பும் என்பதற்கு சாட்சி இருக்கின்றது. இன்று நாம் எல்லாம் பார்க்கின்ற திருச்சி லால்குடி அருகிலே நகர் என்கின்ற சிவாலயத்திலே பட்டு சாய்ந்து போன ஆதிகால பழமை புராதனமான முள்ளில்லாத வில்வமரம் இன்று முளைத்துள்ளது. காரணம் ஒரு சித்தனுடைய விளையாட்டு. இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகமாக இருக்கின்றது. இறந்து போனவர்களையும் உயிர்ப்பிக்க முடியும் வேத சக்தியினால், மந்திர சக்தியினால், ஆசீர்வாத சக்தியினால். இப்பொழுது அந்த தகுதி உள்ளவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு குறுகிவிட்டார்கள். அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று உட்கார்ந்த இடத்திலிருந்து ஒரு கல்யாணத்திற்கு போகும் பொழுது இன்னும் ஆந்திர சம்பிரதாயத்திலே மணவரையில் சென்று அந்த தம்பதிகளுக்கு மங்களாட்சதைகளை தலையில் போட்டு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அதிகாரிகள்னா அந்த யோக்கியதை உள்ளவர்கள் வேத பிராமணர்கள் ஒரு சிலர் உண்டு. இன்னும் தமிழ்நாட்டிலே அப்படி இல்லாமல் போய்விட்டது. வேதனைக்குரியது. அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும். இப்படி யார் ஒருத்தன் நிறைய வேதம் ஞானம் சாஸ்திரம் தெரிந்தவனை கொஞ்சம் பார்த்து முறைச்சாலும் அந்த தேவதை, இவன் ஒன்றுமே செய்ய வேண்டாம், அந்த தேவதை அவனை ஒரு வழி பண்ணிவிடும். ஆகையினால இறந்து போன குழந்தையே வர வைக்க முடியாது. சக்தியானது காயத்ரி மந்திரத்திற்கு இருக்கின்றது என்பதை அந்த விருட்சமான மரத்திற்கு ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக நாமெல்லாம் கேள்விப்பட்டு இந்த யூடியூப்பில் ஏற்று எழுதி கொடுத்து அகஸ்திய விஜயத்தில் போட்டு இப்படியெல்லாம் செய்து இன்று எல்லோரும் பார்க்கின்ற அளவிற்கு வந்ததற்கு காரணம், என்றும் தெய்வம் நாம் முழுமையாக நம்பிக்கையாக அந்த மந்திரங்களை ஓதும் பொழுது பட்டுப்போன மரம் துளிர்க்கும் அளவிற்கு நமக்கு வாக்கு வல்லமை, அந்த தியாக மனப்பான்மை இருந்தால் நடக்கும். தொடர்ந்து பகுதி 2, 3 என்று பல பகுதிகளை பார்ப்போம். நீங்கள் தயாராகி இருங்கள். குரு நம்பிக்கையுடன் இருங்கள். உறங்க செல்லும் பொழுது எழுங்கும்போது இறைவனுடைய பெயரை சொல்லி உறங்க செல்லுங்கள். அதே பெயருடன் விழிப்புணர்வு பிறகு 2 கைகளையும் கரதரிசனம் பாருங்கள். உங்கள் குல குருவை நினைங்கள். குல தெய்வத்தை பாருங்கள். நீங்கள் படுக்கும் அறையிலே 13 கலசங்கள் உள்ள கோபுரத்தை படமாக வரைந்தோ வாங்கி வைத்தோ கோபுர தரிசனம் பாருங்கள். நல்ல பாதுகாப்பாக தீபத்தை பாருங்கள். தாமரையை பாருங்கள். சந்தன கட்டை கல்லை பாருங்கள். சுப தரிசனம்
பார்த்து ஒவ்வொரு நாளும் நன்றாக கொண்டாடலாமே. ஆகையினால் வெற்றி உங்களுக்கு வரப்போகின்ற பராபவ வருஷம் நன்றாக இருக்க வேண்டுமே. தங்கம் என்கின்ற பெயர் வைத்தவர்களெல்லாம் இப்பொழுது தங்கத்தை பார்க்கின்றார்களா? ஆனால் உங்களை தேடி வருகின்ற ஸ்வர்ண ரஜ தசஜாம் ஒரு அதிசயம் நடக்க இருக்கின்றது. உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குகின்ற ஒரு நல்ல நாட்கள் மிக கூடி வருகின்றது. நாங்கள் இந்த ராசி நேயர்களே நீங்கள் இதை செய்யலாம், அந்த ராசி நேயர்களே இன்றைக்கு இது நடக்கும், ஒரு வரியில் ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உத்தமர்கள் இங்கே இல்லை. அவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் சொல்வதில்லை. இப்பொழுது விஞ்ஞானம் மெய்ஞானம் அஞ்ஞானம் இப்படி சாஸ்திரத்தை சம்பிரதாயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு கோவில் அர்ச்சகர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். தட்டாடை கட்டி எந்த ஆலயத்திலும் சிவனோ பெருமாளோ அந்த பஞ்சகஜம் இல்லாமல் பூஜை செய்யாதீர்கள். பெரட்டி எடுத்திடும் அம்சத்தை பஞ்சகஜம் கட்டாமல் உள்ளே செல்லக்கூடாது என்பது அறுதியிட்டு சொல்கிறோம் என் குருவருளால். மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்யும் பொழுது அவர்கள் ஒரு நேரத்தில் வயதாகியோ இதோ காலத்தின் கட்டாயமோ பேச முடியாத நிலை, வம்சமே சொல்வாள். எத்தனையோ பெரிய பெரிய பூஜை செய்தவருடைய குடும்பம் என்ன ஆகிவிட்டு எங்களுக்கு தெரியாது. அந்த நிலைக்கு இன்று இறைவனை தொட்டு அபிஷேக ஆராதனை பூஜை புரஸ்காரங்கள் செய்கின்றவர்கள் இப்படி தன்னை மாற்றிக்கொண்டு யோக வேஷ்டியுடன் தான் செல்ல வேண்டும். காசு வரவில்லையே, தட்டில் வரவில்லையே என்று இயங்கக்கூடாது. வெறுமன சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த சிவனுடைய காயத்ரி மூலமந்திரம் அங்கன்யாசம் கரன்யாசத்தை செய்து கொண்டு இருந்தாலே அந்த இறைவன் உங்களுக்கு என்ன தேவையோ அவனே பார்த்து கொள்வான். ஐயாரப்ப சுவாமிக்கு அந்த சிவாச்சாரியார் காசி சென்று வரும்பொழுது ஐயாரப்பன் தன்னையே பூஜை செய்து கொண்டிருந்தான். இதெல்லாம் நடந்த கதை. அப்படித்தான் உங்களுக்கு இறைவன் மேல் நம்பிக்கை இருந்தால் இப்படித்தான் செய்ய வேண்டும். கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு தீக்குச்சி அங்கேயே போட்டுட்டு வராங்க, அது முழுமை பெறாது. ஒரு குரு இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். இது சரியா என்று கேட்டுக்கொள்ளுங்கள். சரியே இல்லை என்றால் சற்று மாற்றிக்கொள்ளலாம். விளக்கு ஏற்றுவது என்பது நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள். ஏற்றிய தீக்குச்சியை அங்கேயே போட்டுட்டு வந்தால் அந்த புண்ணியம் அங்கேயே போய்விடும். எதுவும் என்னுடையதெல்லாம், அனைத்தும் உடையது. அருளாலா அருணாச்சலா.